அப்போ ஒரு ஃபேக் ஃபோட்டோவை காட்டி இதுதான் நம்ம இந்தியாவை அடித்த ஃபோட்டோன்னு பீப்புள் ஆர் பிலீவ் பண்ணி ஆகணுங்கிற இல்லாட்ட வெளியே சொல்லக்கூடாது. அதோ வெள்ளக்காக்கா படம் சொல்லுவோம்ல, அந்த வந்துடுறேன் அந்த வெள்ளக்காக்கா கதை சொல்லுவோம்ல, இந்த அதோ வெள்ளக்காக்கா, ஆமாம் வெள்ளக்காக்கா, ஏன்னா சொல்கிறது பாஸ் ஆச்சே. அப்போ இதுதான் பாகிஸ்தான் நிலைமை. ஆனால் பாகிஸ்தானை உலகம் நம்புகிறதான்னு பார்க்கணும். அந்த நெரேட்டிவ் எங்கே வருதுன்னா அங்கே தான். பாகிஸ்தானிஸ் நம்புகிறாங்களான்னா வேற வழி இல்லை, உலகம் நம்புதானே இல்லை. கம்ப்ளீட்டாக கழட்டி விடு. இன்னைக்கு உலகம் வந்து சைனாவும் அமெரிக்காவும் ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணுறாங்க பாகிஸ்தானை ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அண்ட் தேர் ஓன் ரீசன்ஸ். இந்தியாவுக்கு செக் வைக்கிறதுக்கு பாகிஸ்தான் தான் ஒரே வழி. ஏன்னா அது ரோக் ஸ்டேட்டு, ரவுடி ஸ்டேட்டு, அவன் தான் வந்து போய் அடிச்சுடுவான். ஏன் அடிக்கணும்னு கேட்க மாட்டான். அப்போ அதுக்காக அவங்க ஒரு அடியாள் மாதிரி வச்சுருக்காங்க அந்த ரெண்டு பேருமே. இப்போ ஃபார் சம் எக்ஸ்டென்ட் அமெரிக்கா, மோஸ்ட்லி சைனா. அப்போ வந்து உலகத்தில் வேறு யாருமே அதை நம்பலைங்கிற பார்க்குறோம். அதனால தான் நமக்கு எதிராக யார் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம அடித்தோம். அப்புறம் பேசாமல் அவங்களே சைனா வந்து வாயை திறக்க முடியாமல் போயிடுச்சு, அமெரிக்கா வந்து நமக்கு ஃபேவராகவே இறங்கிச்சு நம்ம பார்க்குறோம். தட் இஸ் அவுட். ஸோ இந்த நெரேட்டிவ் செட்டில் பாகிஸ்தான் நம்ம சேர்க்க முடியாது.